அண்மைச் செய்தி. முதலமைச்சர் விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் திரைப்படத்திற்கான டிக்கெட் முன்பதிவு தமிழகத்தில் தொடங்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரகுபதி வழங்க கேட்கலாம். ரகுபதி, வணக்கம். இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். தமிழ்நாடு முதல்வர் விஜயின் கடைசி திரைப்படமான ஜனநாயகன் வருகின்ற ஜூலை 23ஆம் தேதி உலகம் முழுவதும் வெளியாக இருக்கிறது. இந்த நிலையில் தமிழகத்தில் ப்ரீ புக்கிங் ஆனது தற்பொழுது தொடங்கியுள்ளதாக தயாரிப்பு நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. அதேபோல் அந்தந்த திரையரங்கு உரிமையாளர்களும் அவர்களுடைய அந்த பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் ப்ரீ புக்கிங் தொடங்கிய சில நிமிடங்களிலேயே அதிரடியாக விற்க தொடங்கி இருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஜனநாயகன் திரைப்படம் உலகம் முழுவதும் வெளியாக இருக்கக்கூடிய நிலையில் தமிழகத்தில் மட்டும் 1000க்கும் மேற்பட்ட திரையரங்குகளில் திரையிடப்படுவதாகவும் திரையரங்கு உரிமையாளர்கள் தரப்பில் தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் படத்தின் ப்ரீ புக்கிங் ஆனது எப்போது வெளியாகும் என்று ரசிகர்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தனர். இந்த நிலையில் இந்தியாவில் ஒரு சில மாவட்டங்கள், மாநிலங்களில் ஏற்கனவே இந்த ப்ரீ புக்கிங் ஆனது தொடங்கி இருந்தது. இந்த நிலையில் அதிகாரப்பூர்வமாக தமிழகத்தில் தற்பொழுது அந்த ப்ரீ புக்கிங் ஆனது தொடங்கி இருக்கிறது. கடந்த சில தினங்களுக்கு முன்பாக பெங்களூர் போன்ற பல்வேறு மாநிலங்களில் இந்த ஜனநாயகன் படத்திற்கான ப்ரீ புக்கிங் ஆனது தொடங்கிய சில நிமிடங்களிலேயே அந்த சோல் அவுட் ஆனது இருந்ததாகவும் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். இந்த நிலையில் தான் தற்பொழுது தமிழகத்தில் அதிகாரப்பூர்வமாக ப்ரீ புக்கிங் ஆனது தொடங்கி இருக்கிறது. விஜய் முதல்வரான பிறகு வெளியாகும் அந்த ஜனநாயகன் படம் என்பதால் பெரும் எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் இருக்கிறது. அதே போல் தமிழக வெற்றி கழகத்தின் கட்சி சார்பில் ஜனநாயகன் படத்தை திருவிழா போல கொண்டாட வேண்டும் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் 23ஆம் தேதி வெளியாக இருக்கக்கூடிய ஜனநாயகன் திரைப்படத்திற்கு ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பானது தொடங்கி இருக்கிறது. அது தமிழகத்தில் பொறுத்தவரை காலை காட்சி என்பது காலை 9 மணிக்கு தான் திரையிடப்படும். ஆனால் மற்ற மாநிலங்களில் பொறுத்தவரை அதிகாலை காட்சியை திரையிடப்படும் என்பதால் இந்த தமிழகத்தில் நடைபெறக்கூடிய இந்த வெளியாகக்கூடிய ஜனநாயகன் திரைப்படத்திற்கு பெரும் எதிர்பார்ப்பு வருகிறது. அதே போல் இந்த புக்கிங் தொடங்கிய சில நிமிடங்களிலேயே விற்க தொடங்கியதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த படம் ஜனவரி 9ஆம் தேதியே வெளியாக வேண்டியது, அதாவது பொங்கலுக்கு திட்டமிட்டிருந்தார்கள். ஆனால் பல்வேறு பிரச்சனை காரணமாக, சென்சார் பிரச்சனை காரணமாக இந்த படம் வெளியாவதில் பல சிக்கலானது ஏற்பட்டிருந்தது. அதன் பிறகு படமும் அதிகாரப்பூர்வமாக வெளியிடுவதற்கு முன்பாக திருட்டுத்தனமாக இந்த படமானது பைரசி என்ற அந்த திருட்டுத்தனமான ஒரு படமானது ஜனநாயகன் வெளியானதால் படக்குழு பெரும் அதிர்ச்சி அடைந்திருந்தனர். இந்த நிலையில் தொடர்ந்து நீதிமன்ற வழக்கு, சென்சார் பிரச்சனை, படம் வெளியாவதற்கு முன்பே கசிந்தது போன்ற பல்வேறு பிரச்சனைகளை ஜனநாயகன் திரைப்படம் சந்தித்திருந்தது. இந்த நிலையில் தான் விஜய் முதல்வரான பிறகு இந்த ஜனநாயகன் படம் அதிகாரப்பூர்வமாக வெளியாக இருக்கிறது. அதே போல் ஜனநாயகன் திரைப்படம் முதல்வர் விஜய் என்று அந்த குறிப்பிட்டிருப்பது ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில் தான் தற்போது தமிழகத்திற்கு ப்ரீ புக்கிங் ஆனது தற்போது தொடங்கி இருப்பது ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.